நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற 2 அல்லது 3 வீடியோக்களாக ஒரு தனித்துவம் உள்ள கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட சுபரான, அதாவது தனித்த நிலையில் மட்டுமே, பாபர்களுடன் சேராத நிலையில் மட்டுமே இருக்கின்ற ஒரு புதனின் சுபத்துவ தன்மைகளை, முதன்மை சுபத்துவ அமைப்புகளை, அதாவது சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் இவர்களோடு இருக்கின்ற புதன் எத்தகைய நிலையில் முதன்மை சுபத்துவம், 2வது நிலை சுபத்துவம் என்பவற்றை அடைவார் என்கின்ற மிக நுணுக்கமான விஷயங்களை சென்ற 3 பிரீமியம் வீடியோக்களில் பார்த்தோம். இப்போது புதனின் பாபத்துவம் அமைப்புகளை பார்ப்போம். அதாவது செவ்வாய், சனி, ராகுவோடு இணைகின்ற கிரகங்கள் பாபத்துவத்தை அடைகின்றன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மூல நூல்களில் எப்போவுமே புதன், ராகு, கேதுக்கள் ஒன்றாக குறிப்பிடப்பட்டு ராகு கேதுக்களுடன் சேருகின்ற கிரகங்கள் பாபத்துவமாக சொல்லப்பட்டாலும் கூட, அதாவது பலவீனமாகிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட, நம்முடைய சுபத்துவம் பாபத்துவம் அடிப்படையில் நான் எப்போதுமே கேதுவை முன்னிறுத்துவதே இல்லை. நான் என்னுடைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்ததில் கேதுவோடு சேருகின்ற கிரகம் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளுமே, அல்லது தன்னுடைய சுப விஷயத்தை, அதிலும் மாறுபட்ட சில சுப விஷயங்களை பாப கிரகங்கள் அந்த விஷயத்தை சற்று குறைத்துக் கொள்கின்றன என்பதை கண்டறிந்துதான் பரம்பொருள் எனக்கு என்னுடைய சிற்று அறிவுக்கு தெரிய அனுமதித்த இந்த விஷயத்தை நான் பாபக்கிரகங்களின் சூட்சுமவல்னு சொல்லிட்டு செவ்வாய் சனியோடு கேது சேருவதை சொல்லுகிறேன். இங்கே ஒரு விஷயம் வரும். புதனுக்கு சூட்சுமவல் உண்டா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக புதனுக்கு சூட்சுமவல் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா புதன் 2 பக்கமும் பொருந்துகின்ற கட்டுக்கு உட்பட்ட ஒரு சுபர். தனித்த புதன் சுபராக இருப்பார். சுபர்களுக்கு சூட்சுமவல் என்றும் இல்லை. பாபியருடன் அவர் சேரும்போது புதன் சில நிலைகளில் கேதுவோடு சேருகிறது நல்ல நிலைமையாக சொன்னாலும் கூட சூட்சுமவல் அப்படின்றத அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்கின்ற தன்மையில் புதனோடு கேது இணைவது ஒரு விதமான நிபுணத்துவம். இதை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. புதன் அவர்களுக்கு முடிவான ஒரு பதிலாக, புதனுடன் கேது சேருவது நன்மையா தீமையா என்றால், எதையும் குறைக்காத வளர்க்கும் தன்மையுடைய கேது புதனுடன் சேருவதன் மூலம் புதனின் இயல்பான காரகத்துவமான நிபுணத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அறிவு சார்ந்த அமைப்பு, ஞானம் சார்ந்த அமைப்பு, புதன் கன்னியோடு தொடர்பு கொள்கிறாரா, மிதனத்தோடு தொடர்பு கொள்கின்றாரா என்கின்ற நிலைமையில புதனோடு ஆட்சி, உச்சம், நீச்சம் எந்த நிலையில இருந்தாலும் ராகுவை போல ஒரு பெரிய பாபத்துவத்தை நிச்சயமாக எந்த நிலையிலும் புதன் சேர்வது இல்லை. பட்டவர்த்தனமாக சொல்ல போவேயானால் புதனோடு கேது சேர்வது நன்மைகளையே தருகிறது. அவனை விஞ்ஞானி போன்ற ஆய்வாளனாக, ஒரு அறிவாளியாக, ஒரு ஞானவானாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மையில கண்டிப்பாக அங்கே கேதுவிற்கு இருக்கிறது. புதனோடு கேது சேருவது சூட்சுமவடு அல்ல. ஆயினும் அது சுபத்துவத்திற்கு கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக பாவத்துவமும் இல்லை. புதன் ராகு சேர்வது ஒருவனை அறிவீனன், ஞானம் இழப்பவனாக, பகுத்தறிவு என்று சொல்லப்படக்கூடிய சுவேர்ச நிலை, தர்க்க நிலைகளாக அப்படி இப்படின்னு ஆக்கும். ஆனால் புதனும் கேதுவும் இணைவது ஒருவனை விஞ்ஞானியாக்கும், புதிய கண்டுபிடிப்பாளனாக்கும், வானவியல் அறிவுகளை கொடுக்கும். நிபுணத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அவனுக்கு தேர்ந்தெடுக்கின்ற துறையில அவனை ஒரு நிபுணத்துவம், அதாவது ஒரு ஞானவான் அப்படிங்கிற அமைப்பில் கொடுக்கும். ஆகவே புதனுக்கு சூட்சுமவல் இல்லை என்றாலும் கூட புதன் கேது இணைவது மிகுந்த நன்மை புதனுக்கு. அதனுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. சரி, இதை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அதை இந்த பிரீமியம் வீடியோல அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு இதாக எடுத்துக்கிறேன். சரி, புதனுடைய முதன்மை பாபத்துவ அமைப்புகள் என்ன? புதன் எப்போது பாபத்துவத்தை அடைவார் அப்படிங்கிற அமைப்புகளை பார்த்து விட்டீங்களா? இப்போ முதல் கட்டம் வருகிறது. புதனின் ஒரு முதல் அமைப்பு, அதாவது அடிப்படையா போகும். ஒரு குறைவான அமைப்புகளில் புதன் பாபத்துவத்தை அடைவார். அதனை அடுத்து 2வது ஒரு பாபத்துவத்தை அடைவார். அதனை அடுத்து 3வது ஒரு பாபத்துவத்தை அடைவார். அப்படிங்கிற தன்மையில முதல்ல குறைந்த அளவு புதன் பாபத்துவத்தை அடைவது எப்ப அப்படின்னா சூரியனோடு அவர் சேர்ந்திருக்கிறது தான். இதுல தனித்த புதன் அமைப்பு அப்படிங்கிறத சில நிலைகளில் சொல்றாங்க. அதாவது தனித்த புதன் அமைப்பு, அதாவது புதனின் முதல் குறைந்த அளவு பாபத்துவம் என்பது அவர் அங்கே சூரியனுடன் இணையும் போது ஏற்படுகிறது. சூரியனோடு இணைவது பாபத்துவம்.
தனித்த நிலையில் இருக்கின்ற புதன் சுபர் என்கின்ற அமைப்பில் சூரியனோடு எப்போது கலந்திருக்கிறாரோ அதுவும் ஒரு 14 டிகிரிக்குள்ள. இன்னொன்றையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிடறேன். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. எந்த ஒரு நிலையிலும் புதன் அஸ்தங்கத்தை அடைய மாட்டார் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. சூரியனோடு எப்போதும் இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிரகம். சுக்கிரனாவது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருப்பார். அதாவது ஒரு 49 டிகிரிகளுக்கு மேல சூரியனை விட்டு அவர் விலக முடியாதவராக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட முன்பின் 14 டிகிரிகளை தாண்டி ஒரு 28 டிகிரிகளை தாண்டி புதனால விலக முடியாது. ஆகவே ஒரு 13 அல்லது 14 டிகிரிக்குள்ள புதனுடைய அஸ்தங்க நிலை ஆரம்பித்து விடும். பொதுவாகவே புதன் 13 டிகிரிக்குள்ள சூரியனுக்குள்ள வரும்பொழுது அவரை விட்டு விலகியோ அவருக்குள் நெருங்கியோ வரும்போது அஸ்தமன அமைப்போல் வரும். ஆகவே எந்த நிலையிலும் நம்முடைய மூல நூல்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றன. அந்த நிலையில சூரியனோடு அவர் 13 டிகிரிக்குள் நெருங்கி வரும் பொழுது அஸ்தமனத்தை தவிர்த்து ஒரு பாவத்துவம் என்கின்ற நிலைமையில் அடையலாம். இது ஒரு மகா நுணுக்கமான விஷயம். தனித்த புதனே இங்கே தனித்த புதன் அஸ்தமனத்திற்கும் பாவத்துவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தனித்த புதன் ஒரு ராசியில தனித்த நிலையில் இருக்கிறார். அங்கே அவர் ஒரு சுவராக செயல்படுகிறார். பக்கத்து ராசியில சூரியன் 10 டிகிரிக்குள்ள இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அதாவது ஒரு முன் கட்டத்தில் புதன் இருந்து அவருக்கு பின் கட்டத்தில் சூரியன் 10 டிகிரிக்குள் இருந்தால் கூட அங்கே அவர் பாவத்துவமான புதனாக இருப்பார். சூரியனோடு 13, 14 டிகிரிக்குள் 14ன்னு வச்சுக்கலாம். சூரியனோடு 13 அல்லது 14 டிகிரிக்குள் இணைகின்ற பக்கத்து ராசிகளில் இருந்தாலும் இணைகின்ற புதன் ஒரு பாவத்துவத்தின் குறைந்த நிலை அளவில் உள்ள புதனாக இருப்பார். இங்கே அவரை சுபராக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நிலையில அவர் சூரியனோடு சேர்ந்து கலப்பு பாவ பலன்களை செய்வார். அவருடைய பாவ காரக அமைப்புகளை செய்வார். இங்கே முதல் நிலை கட்டம் வந்துவிட்டது. இங்கே சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு கட்டத்தை போட்டுக்கிறோம். என்ன போட்டுக்கிறோம்னு சொன்னா 4 கட்டங்களை காட்டியிருக்கிறேன். அதாவது எப்போ புதன் அதிகமான பாவத்துவத்தை அடைவார் அப்படிங்கிறத ஒரு 4 நிலைகளாக போட்டிருக்கிறேன். புதனுக்கு ஆகாத வீடுகள் 4 வீடுகள், பொதுவான வீடுகள். எந்த வீடுகள்? முதல்ல தான் கடும் எதிரியாக கருதக்கூடிய சந்திரனின் கடக வீடு. பாவத்துவம் என்பது நீச்ச நிலையை பாவத்துவம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப புதன் நீச்சம் அடைகின்ற வீடு குருவின் மீன வீடு. அப்ப தான் இயல்பான நீச்ச பாவத்துவத்தை அடைகின்ற மீனத்தில் இங்கே கட்டத்தில் 5 கட்டங்கள் காணப்படுகின்றன. சூரியன் புதன் 5 இடங்கள்ல இணைந்திருக்கின்றது. இந்த 5 இடங்கள்ல இணைந்திருக்கின்ற புதன் கூடுதல் பாவத்துவத்தை, அதாவது குறைந்தளவு, இதுக்கப்புறம் பாவத்துவத்தை கூட்டிக் கொண்டே செல்லக்கூடிய சில கட்டங்கள் வருகிறது. கூடுதல் பாவத்துவத்தை, முதல் நிலை பாவத்துவத்தை, அதாவது கடினமான பலன் தராத பாவத்துவத்தை அடைவார். இங்கே இந்த மாதிரி தான் ஜோதிடத்தை சில நிலைகளில் விளக்கி சொல்ல வேண்டி இருக்கிறது. எந்த இடத்துலையும் ஜோதிடத்தை ஒரு மைனூட்டா நுணுக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களே தான் புதன் எந்த இடங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறது புரியும். சரி, இந்த இடத்துல மீனத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்கனவே பாவத்துவம் என்கின்ற நீச்ச நிலையை அடைந்திருக்கிறார். அங்கே 13 டிகிரிக்குள் அவர் சூரியனோடு இணைந்திருந்தால் இந்த இடத்துல அஸ்தமனம் என்று சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல அஸ்தமனம் என்று சொல்ல வேண்டாம். அவருக்கு அஸ்தமன தோஷம் இல்லை. ஆனால் 13 டிகிரிக்குள் இந்த இடத்துல இணைந்திருக்கிறவர் தன்னுடைய இயல்புகளை பறிகொடுத்து சூரியனின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வார் என்பதால் இங்கே அவருக்கு பாவத்துவம். அடுத்த நிலையாக மேஷத்துல சூரியன் புதன் இணைவு. எப்போது சூரியனோடு அவர் இணைந்து விட்டாரோ அங்கே அந்த மேஷமும் விருச்சிகமும் அவருக்கு ஆகாத செவ்வாயின் வீடு. அவருக்கு ஆகாத ஒரு செவ்வாய் அப்படிங்கிறதுனால அங்கே அவர் பகை பெறுகிறார். தன்னுடைய வீட்டுக்கு 6, 8 மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டுக்கு 6லும் இன்னொரு வீட்டுக்கு 8 மாறுகிறார் இல்லையா? அப்ப அந்த அமைப்புல அவருக்கு பகை அமைப்புகள் வந்து விடுகின்றன. 4வதாக காட்டியிருக்கின்ற அமைப்புகள் கடக புதன். கடகத்துல புதன் இருக்கிறார், கூடவே சூரியன் இருக்கிறார். கடகத்தின் அதிபதியான சந்திரனை எதிரியாக, கடும் எதிரியாக நினைக்கக்கூடியவர் புதன் அப்படிங்கிறதுனால கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் சற்று அவஸ்தை நிலையில் இருப்பார் என்பதன் அடிப்படையில் அங்கே அவர் முதன்மை நண்பராக கருதக்கூடிய சூரியனோடு இணைந்திருந்தாலும் கூட அங்கே பாவத்துவமாக இருப்பார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 இடங்களை தவிர்த்து மீத 8 இடங்கள்ல இவரோட சேர்ந்திருந்தா குறைந்த அளவு சுபத்துவமாக பாவத்துவமாக இருப்பார். இந்த 4ம் சூரியனோடு சேர்கின்ற மேல்நிலை பாவத்துவ அமைப்புகள். சூரியனோடு புதன் எப்பொழுது 13 டிகிரிக்குள் இணைந்து விடுகிறாரோ அந்த இடத்துல அவருடைய பாவத்துவம் அவருடைய ஸ்தான பலத்திற்கேற்ப
பகை நிலைக்கேற்ப, நீச்ச நிலைக்கேற்ப, சம நிலைக்கேற்ப அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒருவருடைய புத்திசாலித்தனத்தை அளவிடக்கூடிய தன்மைகள் இவை. ஆகவே இங்கே குறைந்த அளவு பாவத்துவமாக இந்த நிலை காட்டப்பட்டிருக்கிறது. சரி, அதற்கடுத்து இரண்டாவது கட்டம் இப்போது வருகிறது. இரண்டாவது கட்டத்தில் முதன்மை பாவரான சனி. இதுல ஒரு வித்தியாசமான அமைப்புகள். பொதுவாகவே பாவ கிரகம் சனி. இங்கே இரண்டாவது கட்டம் வந்து விட்டது. இந்த இரண்டாவது கட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கிட்டத்தட்ட இந்த இரண்டாவது கட்டத்தில் 7 கட்டங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 7 கட்டங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. இதுல என்ன ஒண்ணுன்னா, முதல்ல அவருடைய நீச்ச நிலை என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சென்ற கட்டத்தை விட கூடுதலாக 2-3 அமைப்புகள் வந்து விடுகின்றன. என்ன? எப்பொழுதுமே புதன் மீனத்தில் இருப்பது பாவத்துவம். அவருடன் சுபர் சேரும் போது அங்கே நீச்ச பங்கம், சுபர்கள். ஏற்கனவே சென்ற வீடியோக்களில் சொன்ன மாதிரி வளர்பிறை சந்திரன், இவர் சுக்கிரன், குரு போன்றவர்களுடைய தொடர்புகளை பெறும்போது அவர் அதீதமான உயர்நிலை சுபத்துவத்தை அடைகிறார். இப்ப இங்கே உயர்நிலை பாவத்துவ அமைப்புகளை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதன்மைப்படுத்தக்கூடிய பாவர், எந்த ஒரு கிரகத்தையும் முதன்மைப்படுத்தக்கூடிய பாவரான சனி இங்கே 2ஆம் கட்ட பாவத்துவமாக வருவார். இவரை விட செவ்வாய் கிட்ட புதன் சேர்றதுதான் மிக கடுமை. ஏன்னா புதனுக்கும் சனிக்கும் நட்பு என்கின்ற உணர்வு புரிதல்கள் இருக்கின்றன. என்ன இருந்தாலும் சனியின் மகர கும்ப வீடுகளில் நட்பு நிலைமையை பெறுபவர் புதன் இல்லையா? ஒரு ரவுடி தான் அவன் வந்து ஊருக்கெல்லாம் ரவுடி, ஊருக்கெல்லாம் கெட்டது பண்றவன். ஆனா எனக்கு நல்லது பண்றவன் சொல்றோம் இல்லையா? என்கிட்ட அவன் அதை வச்சுக்கிறது இல்லையா? ஊரெல்லாம் அவனை திட்டுறீங்க, ஆனா என்கிட்ட வந்து எப்பவுமே நல்ல விதமா நடந்துக்கிறானே, என்னிடம் எனக்கு மரியாதை தருகிறான், என்னை கண்டவுடன் வந்து உரிய அமைப்பை தருகிறான், என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறான், அவனை போய் நீங்கள் கெட்டவன் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த தன்மை இப்போது 2வது கட்டமாக காட்டப்பட்டிருக்கின்ற இந்த 7 வீடுகள் அமையும். நல்லா பாருங்க, இங்கே என்னென்ன கட்டங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன? மகரம், கும்பம், மீனம். முதல்ல மீனத்தை எடுத்துக்குவோம். மீனத்துல புதன் பாவத்துவம், நீச்ச பாவத்துவம், தன்னுடைய நிலைமையை பலவீனத்தை இழந்திருக்கிறார். இங்கே சனியுடன் இருந்திருக்கிறார். தன்னுடைய நண்பராக இருந்தாலும் கூட மீனத்தில் சனி இணைவது தவறு. ஏற்கனவே அவர் அங்கே அடிபட்டு போயிருக்கிறார். ஏற்கனவே அடிபட்டு போயிருக்கின்ற நிலைமையில அவர் அங்கே சனியோடு இணைந்திருக்கிறார். முதலில் நீச்ச பாவத்துவம். இந்த பாவத்துவ அமைப்பை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை வந்து மிகப்பெரிய அளவில் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து ஒரு பலன் சொல்றதுல எத்தகைய நிலைகள், எங்கெங்கே கிரக சேர்க்கை அமைப்புகள், எப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்ப அமைப்பாக இதை நான் சொல்றேன். அதாவது சனி, செவ்வாய், ராகு மூவரும் பாவர்கள். இதுல சனி வந்து முதன்மை பாவர்கள். அடுக்குகளின் அமைப்புல பார்க்க போனா புதன் குறைந்த அளவு பாவத்துவத்தை சூரியனோடு சேரும்போது அடைவார். சென்ற கட்டத்தில் 4 கட்டம் போட்டு காட்டிட்டோம். ஏன்னா அங்கே நீச்சம் என்பதோடு அவர் சூரியனோடு சேர்கிறார். தனித்த புதனே சுவர் என்கின்ற தன்மையிலும் சூரியனோடு அவர் எப்போதும் சேர்ந்து இணைந்து, முக்கூட்டு கிரகங்கள்ன்றதுனால சேர்ந்து இணைந்தே வலம் வருகின்ற தன்மையிலும் சில விஷயங்கள்ல எப்படின்னா, தனித்திருக்கின்ற புதன் அமைந்தவன் தான் கொடுத்து வைத்தவன். ஆக எனக்கு மட்டும் இல்லையா அவனுக்கு இருக்கு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பரம்பொருள் எத்தகைய தன்மையில் ஒருவரை பிறக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதன் அடிப்படையில் சென்ற கட்டத்தில் பார்த்ததை போல சூரியனோடு எப்போதுமே ஒட்டி இயங்குகின்ற கிரகமான புதன் தான் எப்போது ஸ்தான பலத்தை இழக்கிறாரோ அப்போது குறைந்த அளவு பாவத்துவத்தை 13 டிகிரிக்குள் அடைகிறார். இது வந்து முதல் நிலை பாவத்துவம். 2வது அதைவிட கூடிய பாவத்துவத்தை சனியுடன் அடைகிறார். அதை விட மேம்பட்ட அமைப்புல செவ்வாயோட இணைவார். இந்த செவ்வாய் சனிக்கு உள்ள அமைப்புகள்ல ஏன் வித்தியாசம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போது நான் சொல்லுகின்ற எவரையும் மற்ற சுபகிரகங்களையும் முதல் நிலையாக பாவத்துவப்படுத்தக்கூடிய சனியை இங்கே நான் அப்படி சொல்லலை. ஏன் அப்படின்னா, இதையும் என்னுடைய மனம் போன போக்கில் நான் சொல்லலை. ஆய்வுகளின் அடிப்படையில் மிக மிக தெளிவான ஒரு அமைப்புகளில் ஆய்ந்து தெளிந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு இதை நான் வீடியோவாகவும் எழுத்துக்களாகவும் கட்டுரைகளாகவும் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் சனிக்கும் புதனுக்கும் நட்பு புரிதல்கள் இருப்பதால் அவன் கெட்டவன், ஆனால் எனக்கு அவன் நல்லவன் அப்படிங்கிற தன்மையில சனியோடு சேருகின்ற புதன் வந்து சூரியனுக்கு அடுத்த மேம்பட்ட ஒரு பாவத்துவத்தை அடைவார். இதற்கு அடுத்த அமைப்பு தான் செவ்வாய். ஆகவே இங்கே 7 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 7 நிலைகள்ல கடைசியா காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். முதல் நிலையாக, முதல் பாவத்துவ நிலையாக மீனத்தில் சனியும் புதனும் இணைவதை சொல்லலாம். இங்கே குருவின் வீடு. ஆனால் இந்த குருவின் வீட்டில்
முழுமையான ஒரு பரமநீச்ச பாகையில் இருந்துட்டார்னா சுத்தம். பரமநீச்ச பாகையில் அவர் இருந்தார்னாலே பொதுவாகவே அந்த 27 டிகிரி வரைக்குமே புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விதமான அமைப்புகள் உண்டு. அதாவது ரேவதி 4ஆம் பாதத்தில் மட்டும்தான் புதனும் சுக்கிரனும் ஒரு நல்ல தன்மையை அடைவார்கள். ஆக இந்த அமைப்பில் புதன் ஏற்கனவே நீச்சமாக இருக்கிறார். இன்னொரு முதன்மை பாவர் முழு பாவரான சனியோடு இருக்கின்ற நிலைமையில சனிக்கு அவரை பிடிக்கும் என்பதாலும் அவருக்கு சனியை பிடிக்கும் என்பதாலும் இங்கே ஒரு விதமான அனுகூல, அதாவது சாதகமான பாவத்துவ அமைப்புகள் ஏற்படுகின்றன. ஆகவே இங்கே சனியும் புதனும் இணையும் போது புதன் முழுக்க வலுவிழக்கிறார் ஓரளவிற்கு, அப்படிங்கிறது தான் உண்மை. இரண்டாவதாக நீச்ச சனி, மேஷத்தில் இருக்கின்ற நீச்ச சனி. ஏற்கனவே மேஷ வீடு புதனுக்கு ஆகாத வீடு. ஏற்கனவே மேஷ வீடு புதனுக்கு ஆகாத வீடு. மேஷ இது சென்ற கட்டத்திலையும் பார்த்திருப்போம். மேஷ வீடு புதனுக்கு ஆகாத வீடு. கன்னிக்கு அஷ்டமத்தில், கன்னிக்கு 8ல் மறைகின்ற வீடு. மிதுனத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற பாவக வீடு. இந்த வீட்டில் சனியோடு, நீச்ச சனியோடு இங்கே இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. அதில் வக்ரம்ன்றதை போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க, வானான்றதை போட்டு காட்டியிருக்கிறேன். இங்கே நீச்ச சனி வக்ரமான என்ன ஆகிறாரு? உச்ச நிலையை அடைகிறார். அவரே ஆங்கார நிலையில் இருப்பார். ஆக நீச்ச சனியோடு இருப்பதை காட்டிலும் நீச்ச வக்ர சனியோடு இருக்கின்ற புதன் முழுக்க முழுக்க பாவத்துவம் அடைவார். பாவத்துவம் அடைவார் என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய காரக ஆதிபத்தியங்களை தரும் நிலையை அப்போது இழக்கிறார். தன்னுடைய காரக ஆதிபத்திய நிலைகளை தருகின்ற அமைப்பை புதன் இங்கே சுத்தமாக இழப்பார். அப்படிங்கிறதா மேஷத்தில் சனியும் புதனும் இணைந்திருக்கின்ற நிலைமை. எனக்கு அந்த ரவுடியை பிடிக்கும், ஆயினும் அவர் ரவுடி, அவர் எனக்கு நண்பர், ஆனாலும் அவர் இயற்கை பாவர் என்கின்ற அமைப்புல எனக்கு அவர் ஒளி தர முடியாதவர் என்கின்ற அமைப்புல இந்த அமைப்பு நடக்கும். இதே அமைப்பு சனியின் சம நீச்ச வீடான விருச்சிகத்தில் நடக்கும். மூன்றாவதான அமைப்பு, முதலில் புதன் நீச்சமடையும் மீனம், அதோடு சனி சேருதல். இரண்டாவதாக சனி நீச்சமடையும் இடத்தில் புதன், இரண்டாவது பாவத்துவ நிலைமை. கீழே அடுத்து வந்துட்டீங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிகத்தில் சனியும் புதனும் இயல்பாகவே அவஸ்தை நிலையில் இருப்பார்கள். இந்த விருச்சிகத்தில் என்ன? மிதனத்திற்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு, கன்னிக்கு 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த நிலையில அவருடைய சம நீச்ச வீடான இதுல சனி இருக்கிறார். ஆகவே இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் என்றாலும் கூட இந்த நண்பர்கள் இருவரும் எதிரியின் வீட்டில் இருக்கிறார்கள். அதனை அடுத்து இந்த எதிரி எங்கே இருக்கிறார்னு பார்த்தோம். நீங்க ஜோதிடம்ன்றது ராமாயண கதை மாதிரி அடிக்கடி போகும்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே பாவத்துவ கணக்குகளை நீங்கள் எடுக்க வேண்டுமெனில் இந்த பாவத்துவம் இல்லை, எங்கேயுமே சுக்கிரனையும் குருவையும் கொண்டு வந்து சேர்த்துறாதீங்க. ஒரு பாவத்துவம்னு எடுத்துட்டாலே குரு சுக்கிரன் சேர்ந்துட்டாங்கனாலே அந்த பாவத்துவம் நீங்க சுபத்துவம் வந்துடும். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை. இங்கே எந்த நிலையிலும் சுக்கிரன் இணைந்திருந்தால் பாவத்துவம் இல்லை. அனைத்து பாவத்துவங்களும் சுக்கிரனுடைய ஒளி அமைப்புகளுக்கு ஏற்ப விலகுகின்றன. கூடுதலாக குருவும் பார்த்துட்டார், சுத்தம், பாவத்துவமே இல்லை. பாவத்துவம் அதாவது எல்லாவித அமைப்புகளுக்கும் பாவத்துவ அமைப்புகளையும் கணக்கு போட்டுக்கொண்டு அதன் பிறகு சுபத்துவ அமைப்பு கேட்க தலை சுத்தம். திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்க, உண்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். எந்த ஒரு நிலையிலும் சனி செவ்வாய் ராகு பாவத்துவத்தை அடைத்த செய்திருந்தாலும் கூட அந்த இடத்துல குருவின் தொடர்போ சுக்கிரனுடைய தொடர்போ இருந்தால் பாதி அளவு பாவத்துவம் சுக்கிரனாலும் முழு அளவு பாவத்துவம் குருவாலும் குறையும். ஆகவே இங்கே குரு சுக்கிரனை கொண்டு வந்துடவே கூடாது. இப்போது இந்த நோக்கம் எத்தகைய நிலையில் புதன் பலவீனம் என்கின்ற பாவத்துவத்தை அடைகிறார் அப்படிங்கிறது தான். சூட்சும பலுவை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன், கேதுவோட இணைவை பற்றி தனியாக சொல்லியாச்சு. ஆக இப்போது இங்கே தெரிகின்ற இரண்டாவது கட்டத்தில் முதல் நிலையாக புதனின் நீச்சம் ஒரு பாவத்துவம், சனியின் நீச்சம் ஒரு பாவத்துவம். மூன்றாவது நிலையாக சனியும் புதனும் அதிகமான பகையை பெறுகின்ற விருச்சிகத்தில் இருக்கும்போது இங்கே புதன் தன்னுடைய நிலையை முற்றிலும் இழப்பார். லக்னத்திற்கு ஏற்றார் போல இங்க இருக்கிற புதனும் நல்ல பலனை தரமாட்டார். சுக்கரனோடு சேர்ந்தா, குருவோடு சேர்ந்தா, வளர்வரை சந்தனோடு இணைவு அமைவு பார்வை போன்ற இடங்கள் இருக்கும்போது தான் இது மாறும். ஆகவே புதனும் சனியும் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருப்பது பாவத்துவம். இங்கே அவர் நிச்சயமாக நன்றாக இல்லை. நான்காவது நிலையாக கடகத்திற்கு வந்து விட வேண்டும். கடகம் புதனுக்கு ஆகாத வீடு, சனிக்கு சுத்தமாக பிடிக்காத வீடு.
அது அவர் சுபர் வீடாக கூட இருக்கலாம், ஒருவேளை அது பௌர்ணமி சந்திரனாக கூட இருக்கலாம். பௌர்ணமி சந்திரன் என்று வந்துவிடும் போது வீடு கொடுத்தவனின் உச்சம் எத்தகைய நிலையில வலுத்தருமோ அந்த அமைப்போல இங்கே பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இங்கே 4வது நிலையாக சனியோடு புதன் சேருகின்ற பாவத்துவத்தில் அவர்கள் இருவருக்குமே எரிச்சலை அவஸ்தையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமான கடகத்தில் சனியும் புதனும் இணைவது நல்லது அல்ல. புதனுடைய காரகத்துவங்கள் அங்கே எரிச்சலை கூட்டும் வீட்டிலிருந்து சனியின் இணைவையும் பெற்றிருப்பதால் நானே இங்கே டிஸ்டர்ப்ல இருக்கிற இந்த இவன் வேறையா அப்படின்ற மாதிரியான சூழல்ல தன்னுடைய முழுமையான பலன்களை இங்கே சனி புதன் இணைவில் இவர் தரமாட்டார். விதிவிலக்கு என்ன? ஒளித்திறன் கூடிய வீடாக அது இருந்தால், சந்திரன் அன்றைக்கு பௌர்ணமிக்கு நெருங்கி கொண்டிருந்தால், வேறு ஏதேனும் குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால், குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தாலே சுபத்துவம்னு வந்துடணும். இங்கே நான் பாவத்துவத்தின் படிநிலைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக இங்கே 4வதான இந்த அமைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனை அடுத்து மகர கும்ப வீடுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. திரையில் தெரிகின்ற வீட்டில் மகர கும்ப வீடுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆக மகர கும்பம் வீடு நட்பு வீடு தான். மகர கும்ப வீட்டத்தில் தனியாக இருந்தால் புதன் சுபர். நாம் இப்போது பாவத்துவ அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகர கும்பத்தில் மகரத்தில் சர வீடான சனியின் வீட்டில் மிகப்பெரிய நல்ல மேன்மையான அமைப்பில் இருப்பார். கும்ப வீட்டிலும் அவர் நீச்சத்தை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் மகர கும்ப வீடுகள் புதனுக்கு மிகவும் பிடித்த வீடுகள். ஏன்? அவருடைய ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்துடுவார், கோணத்தில் வந்துடுவார். மிதுனத்திற்கு கும்பத்தில் திரிகோணத்தில் இருப்பார், கன்னிக்கு மகரத்தில் திரிகோணத்தில் இருப்பார். ஆகவே மகர கும்ப வீடுகள் புதனுக்கு தனித்து இருக்கும் நிலையில் மட்டும் நல்ல வீடுகள். தனித்திருக்கின்ற புதன் சுபர் அப்படிங்கிற தன்மை இங்கேதான் வருது. அப்ப தனித்திருக்கின்ற புதன் மகர கும்பத்தில் மிகப்பெரிய நல்ல மேன்மையாக செய்வார். கூடவே ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற மகரத்தில் ஆட்சி, கும்பத்தில் மூலத்திரிகோணம் என்ற சனி இருந்துட்டா தன்னுடைய தன்மை அப்படியே தலைகளாக பாவத்துவமாக மாறிவிடும். தயவு செய்து ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு அந்த புதன் லக்னாதிபதியாக இருந்தால், ஜீவனாதிபதியாக இருந்தால், 10ஆம் இடத்தோடு தொடர்பு எத்தகைய பலனை, எத்தகைய அமைப்பை தருவார். இதை விட நுணுக்கமாக நான் உள்ள போயிடுவேன். சரராசியா, ஸ்திரராசியா, காற்று ராசியா, உபயராசியா, நில ராசியா, நீர் ராசியா, நெருப்பு ராசியா, இத்தனையும் ஒரு சேர நீங்கள் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு பலனறியும் பொழுதுதான் அத்தனை விஷயங்களும் இங்கே வருகின்ற ஒரு தன்மையில் இருக்கும். ஆகவே இப்போது இங்கே காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை, அதாவது மகர கும்பத்தில் இருக்கின்ற புதன் தனித்திருக்கும் போது மிகப்பெரிய சுபராகவும், சனியோடு இருக்கின்ற நிலைமையில இயற்கை பாவகிரகமான சனி அவருடைய நண்பராக இருந்தாலும் கன்றோடு சேர்ந்த, பன்றியோடு சேர்ந்த கன்று எதையோ ஒன்றை செய்யும் என்கின்ற அடிப்படையில், பன்றியோடு சேர்ந்த கன்று எதையோ செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே மகர கும்பத்தில் இருக்கின்ற சனி நிச்சயமாக புதனை பாவத்துவப்படுத்துவார். இறுதி நிலையாக சனியின் உச்சநிலை காட்டப்பட்டிருக்கிறது. துலாம் கிரிட்டிக்கலான வீடு. உச்சசனியோடு சேரவே கூடாது. வக்கரசனியா இருந்தால் கூட பரவாயில்ல. வக்கரசனின்றதுலாம் எடுத்துக்காதீங்க. அதை நான் சுபத்துவ சூட்சும உலகில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லது அடுத்து வரப்போகின்ற வீடியோக்களில் சனியை பற்றிய வீடியோக்களில் அதை முழுமையாக பார்ப்போம். இங்கே சுபத்துவ வீடு துலாமின் அருமையான வீடு. ஒருவருக்கு உச்சம், இன்னொருவருக்கு நட்பு, நல்ல நட்பு. ஆனால் இங்கே சனி பாவராக இருக்கிறார். ஸ்தான பலத்தை கொடுப்பார், ஆதிபத்தியத்தை கொடுப்பார், காரகத்துவத்தை கெடுப்பார். இந்த ஆதிபத்தியம் காரகம் எங்கே கெடும், எங்கே வளரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல தான் பாவத்துவ சுபத்துவ சூட்சும நிலைகளே இருக்கின்றன. ஆகவே இந்த இடத்துல தான் நட்பு வீட்டில் இருக்கிறார், சுப வீட்டில் இருக்கிறார், ஆனால் உச்ச சனியோடு சேர்ந்திருக்கிறார், ஒரு கொடூரனுடன் சேர்ந்திருக்கிறார், ஒரு மாதிரியான எதையும் செய்யக்கூடிய பாவத்துவமாகக்கூடிய இந்த இடத்துல 8, 13, 22 என்று நான் சொல்லுகின்ற சில நிலையில சனியோடு மிக நெருங்கி இருக்கின்ற நிலைமையில புதனின் காரகத்துவங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். இதுவும் ஓரளவிற்கு பாவத்துவம் தான். ஆகவே இந்த 7 நிலைகளை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக இதனை அடுத்து கூடுதல் பாவத்துவம் செவ்வாய் ராகுவோடது அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அடுத்த வீடியோக்களில் செவ்வாய் ராகு, இந்த சனி செவ்வாய் ராகுவோட ஒட்டுமொத்த தாக்குதல் எப்படி இருக்குன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆகவே இப்போ சூரிய சனி இருவரும் ஒரு மிதமான பாவத்துவ படிநிலைகளில் ஒரு குறைநிலை அப்படிங்கிறத இப்போது சுட்டி காட்டியிருக்கிறோம். அடுத்த வீடியோக்களில் பார்க்கிறேன். அடுத்த வீடியோக்களில் செவ்வாய் ராகு இதுவைகளுடைய உயர்நிலை பாவத்துவ அமைப்புகளை பற்றி சொல்லுவேன். ஆகவே அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.